உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆகவே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை உங்கள் வாழ்விலே பார்க்கின்ற மாதமாக இந்த மாதம் காணப்படும். இந்த மாதம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா மாதங்களுமே தேவன் அப்படிதான் உங்கள் வாழ்வில் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த வார்த்தை ஒரு விலையேற பெற்ற ஒரு வார்த்தை. இது நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் யூதர்களுக்கு பிடித்த ஒரு வார்த்தை என்று சொன்னால் இந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப எல்லா வார்த்தையிலும் ஒரு விலையேற பெற்ற ஒரு வார்த்தையாக இதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவ விசுவாசிங்க தான் என்ன பண்ணுறது இல்லைன்னா, இதை ஒரு விலையேற பெற்றதாக பார்க்கறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இது விலையேற பெற்றதாக பார்க்கும்போது எப்படி நம்முடைய வாழ்வு சமாதானமுள்ள ஒரு வாழ்வாக அமையும் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை கிடையாது. இதில் ஏராளமான ஆழமான அர்த்தங்களை உடையது தான் இந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதில் பார்த்திங்கன்னா ஏதோ நிம்மதி மட்டும் கிடையாது. அதில் முழுமை, நிறைவு, ஆரோக்கியம், பாதுகாப்பான பயணம், வலிமை, உறுதி, செழிப்பு மற்றும் நல்வாழ்வு, இவைகள் எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜ், ஒரு பண்டல் என்று சொல்லலாம். எல்லா பொருளுமே கொண்டு வர பண்டல், ஒரு பேக்கேஜ், ஒரு டோட்டல் பேக்கேஜ் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஒவ்வொரு காரியத்தை பிரித்து வைக்க முடியாது. ஒன்று சமாதானம் என்று சொன்னாலே இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. சில நேரத்தில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த சமாரிட்டன் கிஃப்டெல்லாம் வரும் பாருங்க. அப்போ நிறையா இருக்கும், உள்ளே இருக்கிற பொருளாக வித்தியாசமாக இருக்கும். அதில் ஒரு பொருள் மட்டும்தான் உங்களுக்கு கிடையாது. பிள்ளைகளுக்கு கொடுத்தேன்னா இது அம்புட்டும் எனக்கு தானா அப்படின்னு வாங்க பாருங்கள். அதே போல் தான் இந்த சமாதானம் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயத்தையும் கர்த்தர் சமாதானம் என்ற ஒரு வார்த்தையில் அடக்கி வைத்திருக்கிறார். இதற்கு கிரேக்க பதத்தில் பார்த்தீங்கன்னா ஐரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயத்தில் ஷாலோம், கிரீக்கில் ஐரீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வேத புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தையை பார்க்கலாம். இந்த வார்த்தை, இந்த சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்த ரோமர் 1:17 நோட் பண்ணி வச்சுங்க, படிக்க வேண்டும். ரோமர் 1:17 சொல்கிறார், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, ரோமர் 8:6 படிக்கும்போது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ரோமர் 14:17 படிக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமுமாய் இருக்கிறது. என்ன பார்க்குறோன்னா, சமாதானம் எப்போதுமே அது செப்பரேட்டாக போகிறது கிடையாது. ஜீவனோடு போகும், கிருபையோடு போகும், நீதியோடு போகும், எப்போதுமே அது இணைந்து போகும். எல்லாத்தோடையும் சொல்கிறாங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. சில பேர்லாம் எல்லார்ட்டையும் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போவாங்கன்ற மாதிரி இந்த சமாதானமும் அப்படி தான் பாருங்கள், எல்லாரோடும் இணைந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆகவே தான் வேத புத்தகத்தில் மக்கள் மீது ஆசீர்வாதங்களை கூறும்போதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், எல்லாரும் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னவென்றால் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நம்ம பிளஸ் பண்ணும்போது கூட சொல்கிறோம் இல்லைங்களா, அவரோட தன்னுடைய முகத்தை மீது பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா. பிளஸ் பண்ணும்போது அதான் சொல்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தலன் பவுல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எப்படி சொல்லுவார்னா சமாதானத்தோடு ஸ்டார்ட் பண்ணுவார், முடிக்கும் போதும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா சமாதானத்தோடு முடிக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கும் எல்லா விஷயங்களுமே. ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆகதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இந்த மாதத்தில் விசேஷமான ஒரு சமாதானத்தை உங்கள் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பிசாசனுடைய ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, இந்த உங்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணணும், சமாதானத்தை கலைக்க வேண்டும், சமாதானத்தை பிரச்சனை பண்ணணும் என்பது தான் அவனுடைய ஒரு முக்கியமான ஒரு டார்கெட். உங்களுடைய இருதயத்தெல்லாம் எப்பெல்லாம் கலங்க பண்ணுகிறானோ, போராட்டத்துக்குள்ளே கொண்டு போகிறானோ, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் அவன் இறங்கி வேலை செய்ய முடியும். ஆனால் பிசாசு யாருடைய வாழ்க்கையில் இறங்கி வேலை செய்ய முடியாதுன்னா, ஒரு விசுவாசியினுடைய இருதயம் என்று சொல்லக்கூடியது சமாதானத்தால் நிறைந்திருக்கும் போது அந்த விசுவாசியை பிசாசால் சமாளிக்கவே முடியாது. ஆனால் அவனுடைய டார்கெட் என்ன, உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை வெளியே எடுத்து போட்டுட்டோம்னா
ஈஸியாக உங்கள் வாழ்க்கையில் நுழைந்துடலாம். அதுதான் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே எதை டிஸ்டர்ப் பண்ண வருதுன்னா நம்முடைய உள்ளே இருக்கின்ற சமாதானத்தை அது கெடுக்கும்படி வருகின்ற ஒரு விஷயம் என்பதை மறந்து விடக்கூடாது. வந்து அது மட்டுமல்ல, பிசாசு இன்னொரு காரியத்தையும் பண்ணுவோம் பாருங்கள், நமக்கு இருக்கின்ற பொருட்கள் எல்லாம் கொடுத்து இதுதான் உனக்கு சமாதானம் என்று கொடுக்க சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். சில பேர்லாம் பாருங்கள், பணம் இருக்காது, உனக்கு பணம் இல்லை அதான் பிரச்சனை, பணம் வந்துருச்சுன்னா நீ சரியாயிருவ, உனக்கு வந்து ஒரு கார் இல்லை, கார் வந்துருச்சுன்னா சரியாயிருவ, உனக்கு வீடு வந்துருச்சுன்னா சரியாயிருவ. எதெல்லாம் நம்மள்கிட்ட பொருள் இல்லையோ அந்த பொருளெல்லாம் நம்மளை தேடி வந்துருச்சுன்னா சமாதானம் வந்துடும் என்ற லெவலில் தான் பிசாசு அப்படிப்பட்டதான ஒரு நயவஞ்சகமான ஒரு ஆசையை மக்கள் மத்தியில் தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, காசு மட்டும் இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருப்பாங்க, இது கிடச்சிச்சுன்னா நிம்மதியாக இருப்பாங்க, அது கிடச்சிட்டு நிம்மதியாக இருப்பாங்க, அது வந்துருச்சுன்னா நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று என்னென்னா, இவங்க என்ன உள்ளத்தில் கலையை விதைக்கிறான் என்று சொன்னால், இது வந்தால் நல்லாயிருக்கும், அது வந்தால் நல்லாயிருக்கும். சில நேரத்தில் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டல் ஆயிடுவாங்க. இந்த சில பேர் சொல்லுவாங்களே, இந்த 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரலும் முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும், 11ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும் பார்த்திங்கன்னா முகம் அப்படியே டார்க்காக போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, பணம் இருக்கும்போது முகம், இப்போ இன்றைக்கி ஒருத்தர் நல்லா முகத்தில் கலையாக இருந்தாங்கன்னா மக்கள் புரிஞ்சு மனுஷன்ட்ட ஏதோ 4 காசு வந்துருச்சு அதான் முகம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஒரு ஆள்கிட்ட டல்லாக இருக்கும்போது சொல்லுவாங்க, அதான் பாவம் ஏதோ ஒன்றும் இல்லை போல், அதனால தான் இழந்துட்டாரு போல், இது இருக்கிறது போச்சு போல், அது வரல போல், அதனால தான் முகம் டல்லாக இருக்குது அப்படின்லாம் மக்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன அவனுடைய முதல்ல நம்மை குழப்புறது, நம்முடைய டிஸ்டர்ப் பண்ணுறது, நம்முடைய இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது. ரெண்டாவது அவன் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உனக்கு சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், இதெல்லாம் இல்லாட்டினா அவன் நிம்மதி இருக்காதுன்ற லெவல். நல்லா கவனமாக கேளுங்க. அநேக நேரத்தில் வந்து நம்முடைய பலவீனம் என்ன என்பதை கண்டுபிடிப்பது தான் பிசாசனுடைய ஒரு கேரக்டராக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். சிம்சோன் என்ற ஒரு மனுஷன் கூட அவன் நல்ல ஒரு பலசாலி, ஆனால் அவனுடைய வீக்னஸ் என்ன, எப்போதுமே எதிரிகள் நம்மிடம் பார்க்குறது நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்குறது கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா அவனுடைய வீக்னஸ் என்ன, அது தொட்டால் அவன் வந்து விழுந்துருவான் என்பது தான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் என்ன, வீக்னஸ் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டால் அதில் கை வச்சா ஆளை மடைக்கலாம் என்பது பிசாசுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் மக்கள் கூட சொல்கிற ஒரு காரியம் அதுவாக தான் இருக்கும். இவங்க வீக்னஸில் கை வச்சா சரி இவங்க வந்து எழும்ப முடியாது என்பது போல். பிசாசுக்கு தெரியும் வீக்னஸ் என்ன, இவன் சமாதானமாக இருக்கிறான், இவன் சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணால் போதும் நம்முடைய இவனுடைய வாழ்வில் நம்ம நுழையலாம் என்பது தான். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பதற்றங்கள், கவலைகள். ஆகவே வேதம் அடிக்கடி நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னவென்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏன் வேதத்தில் இந்த மாதிரிலாம் பல இடத்துல சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், இவன் வந்து சமாதானத்தை இழந்துட்டா தான் பெரிய பிரச்சனை. அப்போ சமாதானத்தை இழக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், கவலை இல்லாமல் இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஆகுதான் அவர் சொல்கிறார், உங்களை எதிராளியாகி பிசாசனும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எதுக்காக? லபக்குன்னு முழுங்கிறது கிடையாது, கடிச்சு தின்னு போடுறது கிடையாது. எதுக்குன்னா கவலையை உங்கள் மேலே வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதிராளி பிசாசு எதுக்கு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா, எப்படியாவது உங்கள் இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணணும், கவலையை கொடுக்கணும், பதட்டத்தை கொண்டு வந்து கொடுக்கணும், பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பது தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழக்க மாட்டீர்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகம் தருகின்ற சமாதானம் என்று ஒன்று இருக்குது. இந்த உலகம் தருகின்ற சமாதானம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற மத தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் யுத்தங்கள், வறுமை, வருத்தங்கள், வேதனைகள் இது இல்லாமல் போயிட்டு, இது இல்லாமல் ஆக்கிட்டோம்னா நாடு கொஞ்சம் உருப்பிட்டுரும், நாடு கொஞ்சம் நல்லா வந்துடும் அப்படின்றாங்க. அப்போதான் பாருங்கள், மக்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு சமாதானம் கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. அதுதான் பல தீர்மானங்கள்லாம் பண்ணுறாங்க. சில நாடுகளில் சமாதான உடன்படிக்கைகள் பண்ணுறாங்க, கையெழுத்து போடுறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா சமரச பேச்சுகளுக்காக போகிறாங்க, ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க. வந்து இது இந்த பிரச்சனை உண்டு பண்ணுற காரியத்தை நிப்பாட்ட வேண்டும் என்ற சமாதான உடன்படிக்கை, ஒப்பந்தம் இதெல்லாம் பண்ணுவதன் மூலமாக ஏதோ தேசத்துலேயும் நாட்டிலையும் சமாதானம் நிலவி விடும் என்று நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிச்சயம் சமாதானம் வரக்கூடிய ஒரே ஒரு வழி, சாலேமின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் சமாதானம் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேறு வழிகள் கிடையாது. ஆகதான் உலகம் கொடுக்குற பிரகாரம், அவரே சொல்கிறார், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்லப்பா,
சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. புரிஞ்சிச்சுங்களா? நல்லா மனசில் கொண்டு போய் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சமாதானம், தேவன் தருகின்ற சமாதானம் வித்தியாசம், உலகம் தருகிற சமாதானம் வேறு மாதிரி. இதை பண்ணால் அது பண்ணால் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு எதை சரி பண்ணாலும் கொஞ்சம் 2 நாள் நல்லாயிருக்கும், 3 நாள் திரும்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உலகம் தருகிற சமாதானம் என்பது என்னென்னா, எப்போதுமே நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது, நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து, எப்போதுமே அதை பொறுத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள். நம்மை சுற்றிலும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, எந்த பதட்டமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணி வைத்து கொள்ள வேண்டும் என்றதெல்லாம் உலகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கடன் இல்லாமல் எப்படி வாழலாம், கடன் இருந்தாலும் பிரச்சனை வரும், அப்போ கடன் இல்லாமல் எப்படி வாழலாம், பணத்தை எப்படி சேகரிக்கலாம், இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம சமாதானமாக இருப்போம்னு உலகம் நினச்சிட்டு இருக்குது. ஆனால் இந்த சமாதானத்தை பெறுவதற்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. பொருட்கள் மூலமாக வருகின்ற சமாதானம் கொஞ்சம் டெம்பரவரி. அதில் உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் டெம்பரவரி. உலகம் கொடுப்பதெல்லாம் தற்காலிகமானது. இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்கள், மக்கள் இன்றைக்கி சமாதானம் தேடி போகிறாங்க. இன்றைக்கி இந்த சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கங்க, வாலிபர்கள் எடுத்துக்கங்க, ஒவ்வொரு குரூப்பை ஒவ்வொரு இனத்தவர் எடுத்துக்கிட்டாலே, ஒவ்வொரு ஸ்டேஜை எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா இங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், அங்கே போனால் நிம்மதி கிடைக்கும்லாம் போகிறாங்க. எல்லாம் ஒரு டெம்பரவரி, தற்காலிகமானது. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் தற்காலிகமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம் அது நிரந்தரமானது. ஆகவே உலகம் எப்போதுமே வெளிப்பிரகாரமான காரியத்தை சரி பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணும். ஆனால் அது பர்மனெண்ட்டு கிடையாது. உள்ள சரியானதான், இருதயம் சரியானதான், வெளியும் நல்லா இருக்கும். அநேக நேரத்தில் கிறிஸ்தவ உலகமும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில காலகட்டத்தில் அவங்க வெளிப்பிரகாரத்தை சரி பண்ணால் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. வெளிப்பிரகாரத்தை மாற்றுவதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், இருதயம் மாறினால், நம்முடைய மனம் மாறினால் வெளியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்முடைய பிலீவ். நம்ம என்ன நம்புகிறோம், நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா, நம்முடைய சபையின் கொள்கை என்று சொன்னால் வேதத்திலேருந்து சொல்ல வேணும்னு சொன்னோம்னா நம்ம என்ன பேசுவோம், இருதயத்தை மாற்றினா, மைண்டை மாற்றினா வெளிப்பிரகாரம்லாம் மாற்றப்பட்டுரும். ஆனால் இன்றைக்கி வெளியில் இருக்கிற சபைகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெளிப்பிரகாரத்தை முதல்ல அவங்களுடைய கவனமே இதில் இருக்குன்னா வெளிப்பிரகாரத்தை மாற்றினா உள்ளே எல்லாம் சரியாயிரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் தான் அநேக சபைகள் மிஸ்டேக் பண்ணுறாங்க, அநேக சபைகள் விழுந்து போகிறாங்க, அநேக சபைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் தான் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறாங்க. வெளிப்பிரகாரத்தை நான் சொல்கிறேன், முதல்ல உள்ளே நம்ம சரியானால், உள்ளே சரியாவதன் மூலமாக வெளியே சரியாகிறது பர்மனெண்ட்டு. அநேக இடத்துல வெளியே நம்ம மாற்றுவதுக்கு எல்லா வேலையும் பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு 2 திரும்ப சொல்கிறேன், ஒரு 4 3 நாள் 5 நாள் நல்லாயிருக்கும், திரும்ப பழைய திருடி கதவை தோடின்ற மாதிரி தான் அது போக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஆகவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாகவும் இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகதான் அன்னை பைபிளில் புறப்பட்டிருக்குது, அது எல்லாமே மாம்சீக ரீதியான முடிவுகள். அப்போ பைபிளில் நம்மளை பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசலை அப்படின்றார். மாம்சத்துக்குரியவர்கள் இப்போ எல்லாம் வெளியே சரியாகுது, ஆனால் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறவங்க யார், உள்ளே சரியாகிறாங்க, மைண்டு சரியாகிறாங்க. திரும்ப சொல்கிறேன், நம்முடைய இருதயமும் மனமும் சரியானால் வெளியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். நம்ம சரீரம் மட்டும் இல்லைங்க, நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், வெளியே இருக்கிற எல்லா காட்சியும் மாற்றுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சமாதானமாக இருந்தால் வெளியே எல்லாமே சரியாயிடும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சமாதானம் எப்போதுமே உலக பொருட்களை சார்ந்தல்ல, வெளிப்பிரகாரத்தை சார்ந்தல்ல, நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலையும் சார்ந்து கிடையாது. தேவன் கொடுக்கின்ற சமாதானம் கிறிஸ்துவை சார்ந்தது, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. உலகத்தில் இருக்கின்ற சமாதானம் ஏதாவது சில காரியத்தை செஞ்சாதான் உனக்கு சமாதானம் கிடைக்குன்றது. ஆனால் ஆண்டவர் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற சமாதானம் செய்வதனால் கிடையாது. நான் உனக்காக செஞ்சிருக்கிறேன்ல, இதை நீ விசுவாசிப்பதனால தான் நமக்கு சமாதானமே உண்டாக ஆரம்பிக்கும். செய்வதுக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், சில விஷயங்களை செய்ய முயற்சி எடுத்து பல காரியத்தை நம்ம தோல்வியில் போயிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், விசுவாசியுங்கள், தேவன் மீது விசுவாசத்தை வையுங்கள். அதன் மூலமாக வரக்கூடிய சமாதானம் நிரந்தரமான ஒரு சமாதானம். இதெல்லாம் நம்முடைய வேதத்தில் வாழ்ந்த அநேகர் பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அப்போஸ்தலங்க பவுல், பேதுருவை எடுத்துக்கோங்க. பேதுருவை எடுத்திங்கன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். 12:6. ஏரோது
அவனை வெளியே கொண்டு வரும்படி கொடுத்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையும் சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். ரோம சிறைச்சாலை என்பது கடுமையான ஒரு இடம். இன்னைக்கு இருக்கிற இடம் மாதிரிலாம் கிடையாது. கொடுமையான காவலாளர்கள் நடுவிலே பேதுரு இருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில், இன்னும் சொல்லப்போனால் ஜெயில், சிறைச்சாலை. நம்ம ஊர் சிறைச்சாலை நீங்கள் சொகுசாக இருக்குது. ஆனால் அந்த கால ரோமர்களுடைய சிறைச்சாலை சொகுசு கிடையாது. டேஞ்சர், ஆபத்து, பிரச்சனை, கொடூரமான ஆட்கள், அப்படிப்பட்ட இடம். இந்த இடத்துல எப்படிங்க ஒரு நிம்மதியாக இருக்க முடியும்? ஒரு நாள் இலைப்பாறுதலாக இருக்க முடியுமா? நிம்மதியாக இருக்க முடியுமா? ஆனால் பேதுரு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் இங்கே நித்திரை செய்கிறத பைபிளில் பார்க்குறோம். வந்து படிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. என்னன்னா நிம்மதியாக தூங்குறான். நல்லா அயர்ந்த நித்திரை. ஆமென். நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேன். ஏன் தூக்கம் வரல? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. போட்டு அப்படியே தூங்க நினச்சா தூக்கத்திலே ஓடுது, மனதெல்லாம் அப்படி ஓட ஆரம்பிக்குது. அப்படியே ஏதோ வேறு மாதிரிலாம் பண்ண ஆரம்பிக்குது, நிம்மதி இல்லை. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் பேதுரு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கர ஒரு தண்டனை கொடுக்குற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் கேள்விப்பட்டு நம்மால் நல்லா தூங்குறாரு. ஆமென். புரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு. பனிஷ்மெண்ட் அடுத்த நாள் மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் பேதுருக்கு கொடுக்க ரோம கவர்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது. நினைக்கலாம். நமக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம். நாளைக்கு தூக்கில் போட போகிறாங்க அப்படின்னும் போது எப்படி இருக்கும்? நமக்கு ஜெயிலில் இருக்கிறோம், தண்டனை கிடச்சிருச்சு, நாளைக்கு அவர் தூக்கில் போட போகிறாங்க, பிடிச்சி அவர் தூக்கில் போட போகிறாங்கன்னு கேட்டோன்னே எப்படி இருக்கும்? நிம்மதி என்னைங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு சாக போகிறோம் டாக்டர் அறிவிச்சாலே நம்ம ஆளுங்களுக்கு தூக்கம் வர மாட்டேன்னுது வந்து. அப்படி இருக்கும்போது இவருக்கு எப்படிங்க? ஏன் உனக்கு எப்படி? நம்ம பேதுரு உனக்கு எப்படிப்பா தூக்கம் வருது? இவ்வளோ பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாளைக்கு உனக்கு போட போகிறாங்கயா, நாளைக்கு உனக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. ஆனால் நல்ல நித்திரை. இதை யார்கிட்ட கற்றுக்கிட்டார்? ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கிட்டார். ஆமென். இயேசுவோடு இருந்தவர் இயேசுக்கிட்ட கற்றுக்கிட்டார். இயேசுக்கிட்ட எப்போ கற்றுக்கிட்டார்? ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. இப்போல்லாம் பாருங்கள் சொகுசு கப்பல்லாம் போகுது. டைட்டானிக் மாதிரி அதை விட பன்மடங்கு சொகுசு கப்பல்லாம் வந்துருச்சு. நல்லா நிம்மதியாக போகிற கப்பல்லாம் வந்துருச்சு வந்து. ஆடாமல் அசையாமல் போகிற கப்பல்லாம் வந்துருச்சு வந்து. ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆடாமல் அசையாமல் போகிற கப்பலில் போகல, எல்லாம் ஆடி அசைகிற கப்பல். அந்த கப்பல்லையே ஒருத்தர் தலையினை வைத்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தாரெலாம் பைபிளில் போடப்பட்டிருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போ தான் புரிஞ்சிச்சு நம்ம பேதுருக்கு, இந்த கப்பல்லையே ஒரு நல்லா ஒருத்தர் தூங்கி இருக்கிறாருன்னா, இவ்வளோ டிஸ்டர்பில் இவ்வளோ பிரச்சனை இல்லையா, இப்போ ஒருத்தர் தூங்கி இருக்கிறாருன்னு நம்மளால் முடியாதா? ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை அப்படியே பிலீவ் பண்ணார், அப்படியே ஏற்றுக்கொண்டார், அப்படியே விசுவாசித்தார். இன்னைக்கு கூட இது கேட்டுட்டு போகிறதுக்காக வரல, விசுவாசிக்கணும். ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, அதை நான் பெற்றுக்கொண்டேன், அது என் இருதயத்தில் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆகதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சு. அவர் எழுந்து நின்று அந்த நேரத்தில் பேதுரு மற்ற ஆட்கள்லாம், ஐயரே நாங்களாம் மடிந்து போக போகிறோமே, ஐயா உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி நேரத்தில் வந்து இவர் புலம்புவார், கத்துவார். நான் சொல்ல அடுத்த நாள் சாக போகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் நியூஸ் கேள்விப்பட்டாருன்னா எப்படி பதட்டமாக இருப்பாங்க. இவங்களாம் சாக போகிறாங்க, அவங்க பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆள் பாருங்கள், இயேசு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறார். பைபிளில் காற்றை பார்த்து இறையாதே அமைதலாக இரு என்று இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று பேசுகிறார் இல்லையா? அந்த அமைதலாக இரு என்று சொன்னால் ஷாலோம் என்னோட வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இறையாதே சமாதானமாயிரு, அமைதலாயிரு, சமாதானமாயிரு. ஆகவே தான் பாருங்கள், அவர் உள்ளத்தில் வந்து சமாதானம் எப்போது இருந்ததுனால தான் அவருக்கு வெளியிலையும் சமாதான நிலைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்குள்ளே வர ஆரம்பித்தது வந்து. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களும் எழும்புன்னு சொல்லணும், இறையாதே அமைதலாக இரு. சில பிரச்சனை எழும்பும், சில சூழ்நிலை எழும்பும், நீங்கள் சொல்கிற ஒரு காரியம் இறையாதே அமைதலாக இரு. அது மட்டுமல்ல, இன்னொரு வேத பகுதி போவோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
எந்த ஒரு வேத வல்லுநர்களாக இருந்தாலும் சமாதானம் என்ற ஒரு வார்த்தையை போதிச்சாலே இந்த மார்க் 5 தொடாமல் போக மாட்டான். ஆகவே மார்க் 5 தொட்டுட்டு வருவோம். 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள பெண் சுகமாகிறத பார்க்குறோம். அப்போ சுகமான உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்ல ஒரு காரியம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு. பாருங்கள், தமிழில் சமாதானத்தோட போய் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ரூட் வேர்ட்லேருந்து பார்த்தோம்னா இது சமாதானத்தோடு போக கிடையாது. நல்ல ஒரு சென்டென்ஸ் சொல்கிற கவனமாக கேளுங்க. சமாதானத்திற்குள்ளே போய். இல்லைங்க, எல்லாரும் சொல்லுங்கள், சமாதானத்திற்குள்ளே போய். தமிழில் என்ன ஒரு வந்துருக்கு, இந்த சமாதானத்தோடே போயின்னு வந்திருக்குது தமிழில். ஆனால் மூல பாஷையிலேருந்து பிரித்து எடுத்து பேசோம்னா சமாதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சமாதானத்திற்குள்ளே போய். ஆமென். சமாதானத்திற்குள்ளே போய். சமாதானத்தோடே போகிறதுக்கும் சமாதானத்துக்குள்ளே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளியே போகிறதுக்கும் உள்ளே போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. சுகமாய் இரு என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த சுகமாயிரு என்ற வார்த்தைக்குள்ள இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள் என்று வார்த்தை அடங்கி இருக்கிறது. 2 சென்டென்ஸ் புரிஞ்சுக்கணும். சமாதானத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்குன்னா, சமாதானத்துக்கு வெளியே வாழ்கிற வாழ்க்கை இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க சமாதானத்துக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சமாதானத்திற்குள் வாழ்கின்ற வாழ்க்கை தான் விசேஷம். சமாதானம் யார்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பெஸ்ட்டு. அது மட்டுமல்ல, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சுகமாயிருன்னு தமிழில் வந்திருக்குது. மூல பாஷையில் என்ன போடப்பட்டிருக்கு, இழந்தவைகளை மீண்டும் பெற்றுக்கொள். சமாதானத்துக்குள்ளே இன்றைக்கு ஒரு மனிதன் பிரவேசிக்கிறானோ, சமாதானத்துக்குள் எந்த ஒரு மனிதன் வாழ ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவன் இழந்தவைகளெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்வது தான் அதில் இருக்கின்ற லாபமே. அப்போ இவ என்னெல்லாம் இழந்து போயிருப்பா பாருங்க. இவ வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்தது சுகம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் உள்ள வந்தா. ஆனால் இயேசு கிறிஸ்து சுகத்தை மட்டும் கிடையாது, அவ்வளோ இன்னொன்று சொல்கிறாரு, சமாதானம் என்ற ஒரு வார்த்தையை அவ்வளோ கொடுக்குறாரு. உன் வேதனைக்கு சுகமாயிரு இன்னொரு பிளஸிங் சொல்கிறாரு. உனக்கு சுகம் மட்டும் கிடையாதுமா, சமாதானம் உனக்குள்ளே வந்தாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக நடக்கிற ஒரு விஷயம் என்ன, நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்வேன். இந்த இடத்துல என்னது, இந்த பெண்மணி 12 வருஷமாக தன்னுடைய ஆரோக்கியத்திற்காக செலவழித்த பணம், எவ்வளோ பணத்தை இழந்து போயிருப்பா. அப்போ சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அந்த சமாதானம் நீங்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, இந்த 12 வருஷமாக பணத்தை மட்டும் இழக்கலை, உறவையும் இழந்திருக்கிறா. சிலருடைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க மாட்டாங்க, உறவுகளை வைத்துக்கொள்ள மாட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி நகர்ந்து போயிடுவாங்க. கர்த்தர் வந்து சமாதானத்துக்குள்ளே போகிறது வாழ்க்கை மட்டும் கிடையாது. அடுத்து சொல்ல, சுகமாயிரு. என்ன சுகமாயிருனா, நீ இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள். பணத்தை மட்டும் இல்லை, நீ இழந்து போன உறவுகள் அவைகளை பெற்றுக்கொள்வ. அது மட்டுமல்ல, இழந்து போன உன்னுடைய அங்கங்களில் ஏதாவது ஒரு பார்ட்டு மிஸ் ஆனால் கூட அதையும் இழந்து போனதையும் பெற்றுக்கொள்வாய். அவைகள்லாம் ஒற்றியும் பெற்றுக்கொள் என்று சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவளை அனுப்புகிறார். அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறாரு, சமாதானத்திற்குள்ளே போய் வேதனை நீங்கி நீ இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள். ஆமென். நானும் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். இந்த மாதம் சமாதானத்தை பற்றி போதிக்கும் போது என்ன சொல்கிறேன்னா, இந்த சமாதானத்துக்குள்ளே ஒரு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, நீங்கள் இழந்து போன பணம், உறவுகள், நீங்கள் அங்கங்கள் இழந்து போயிருக்கலாம், சில நேரத்தில் எல்லாம் ஒர்க் ஆகாமல் போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் இந்த சமாதானத்துக்குள்ளே நீ வாழும்போது கிடைக்கும் என்பதை தேவன் சொல்கிறார். அதுதான் சமாதானத்துக்கு இந்த மாதத்தில் அதிகம் மதிப்பை கொடுங்கள், சமாதானத்தை உயர்த்துங்கள். நம்முடைய உரிமைகளை விட, பொருட்களை விட, நமக்கு வெளியில் இருக்கிற காரியத்தை விட உள்ளே இருக்கிற சமாதானம் முக்கியம். எக்காரணத்தை கொண்டு உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அடுத்தது, இந்த இதயத்தில் இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எதுக்காக நீதிமொழி ஆக்கியோன்னு சொல்கிறேன், எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள்ள. அங்கே தான் இப்போ முக்கியமான விஷயம் இருக்குது, அங்கே தான் சமாதானம் இருக்குது. சமாதானத்தை நீ காத்துக்கொள். அன்றைக்கு இடத்துல பாருங்க, நம்ம காத்துக்குள்ள இந்த சமாதானங்களை காத்துக்குள்ள தவறுதுனால தான் எல்லா வியாதியும் வருது. பாருங்கள், சமாதானத்துக்கு எதிர்பார்த்தம் என்ன, குழப்பம் இல்லைங்களா, டென்ஷன். இன்றைக்கி எல்லா வியாதி வருவதுக்கு இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது, இரத்த அழுத்தங்கள் தான் இல்லைங்களா.
ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ரத்த அழுத்தம் உனக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான்ப்பா சமாதானத்தை வச்சுருக்கிறேன், இதுக்குள் நீ வாழு, எல்லா காவலும் உனக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை காத்துக்கொள். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? ஆகவேதான் எல்லா காவலோடும் காத்துக்கு. ஏன்னா அங்கிருந்தான் உன்னுடைய எல்லா காரியமும் உங்களுக்கு ஆரம்பம். இருதயம்தான் ஜீவ ஊற்று புறப்படுகின்ற இடமாக இருக்கிறது. இது சொல்லப்போனால் உள்ளே இருக்கிற சமாதானத்தில் நீ சமாதானமாக இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். ஆகவேதான் பாருங்க, தேவன் மனிதனுக்கு முத கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கொடுத்ததே அவனுக்கு சமாதானம் தான், இளைப்பாறுதல் தான். ஆதி மனிதனை ஆதாமை உண்டாக்குன உடனே முத ஒர்க்கை கொடுக்கல, எல்லா காரியத்தையும் கொடுக்கல, முத அவனுக்கு ஓய்வு நாளை கொடுத்தார். எதுக்காக? முதல்ல ரெஸ்ட்டு, இளைப்பாறுதல். இனி இளைப்பாறுதல் ஆரம்பிச்சு, நீ இளைப்பாறுதல் இருந்தால் எல்லா காரியத்தையும் தொடங்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன ஒரு காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது முத அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் கூட இளைப்பாறுதல். ஆமென். இளைப்பாறுதல், சமாதானத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு விஷயமே இளைப்பாறுதல். ரெண்டுமே மிங்கல், ரெண்டுமே ஒன்று. இளைப்பாறுதல் ஒன்று தான், சமாதானம் ஒன்று தான். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ தேவன்கிட்ட வரும்போது முத நமக்கு கிடைக்கின்றது இளைப்பாறுதல், சமாதானம். ஏன்னா இந்த சமாதானத்தில் தான், இளைப்பாறுதல் தான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியும். ஆகதான் எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்கிறார். ஆகதான் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக என்று பிலிப்பியரில் கூட பவுல் சொல்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகதான் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை காக்க முடியும். நம்மளும் இருதயத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பைபிள் போடப்பட்டது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் நான் படித்து காமிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கப்பட்டத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீக்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடவன். சமாதானத்தை தேடி காத்துக்கொள்ளணும். நம்முடைய லைஃப் வந்து சமாதானம், சண்டையா சமாதானமா? சண்டை போட்டு நிம்மதி இழக்கிறத விட சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். டக்குன்னு பேசிடலாம், டக்குன்னு திட்டிடலாம், டக்குன்னு எடுத்தெறிஞ்சு போயிடலாம். நம்ம முக்கியம் சமாதானம் முக்கியம். ஆமென். ஏதோ பிரச்சனை வருதா, சண்டை வருதா, வீட்டில் குழப்பம் வருதா, நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே எதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வருதுங்க? சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சமாதானத்தை இழக்க மாட்டேன். ஒன்று அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வெளியே போயிருங்க, நகர்ந்து போயிருங்க. எங்கே பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல இருந்தாலே பிரச்சனை. எனக்கு தேவை சமாதானம், அவ்வளோதான். நான் அந்த சமாதானத்தை இழக்க வேண்டும். ஏன்னா அங்கே இருந்தாலே பிரச்சனை, அங்கே இருந்தாலே திட்ட தோணும், அங்கே இருந்தாலே எதிர்த்து பேச தோணும், அங்கே இருந்தாலும் எல்லா வேலையும் பண்ண முடியும். இப்படி பண்ணிட்டாலே நம்ம சமாதானத்தை இழந்துருவோன்னு பிசாசுக்கு தெரியும். ஆகவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். அதே மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சமாதானத்தை இதில் முக்கியமான ஒரு காரியம் பார்க்கும்போது, கிருபை என்று சொன்னாலே எல்லாவற்றையும் நமக்கு கிருபை கொடுக்கிறது இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? கிருபை கொடுக்கறது, அடுத்து சொல்லுவோம் விசுவாசம் எடுத்து கொடுக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா தெரியும்ல? சொல்லுவோம். விசுவாசம் கொடுக்கறது, கிருபை கொடுக்கறது. இல்லை, காலையில் தூங்குறீங்களான்னு பார்த்தேன். நல்ல ஆளுப்பா, நீங்கள் எக்குதப்பா பேசி விட்டு சொல்லுங்கள். கிருபை கொடுக்கறது, அப்புறம் விசுவாசம் எடுத்துக் கொள்கிறது இல்லையா? இன்னொரு வார்த்தை ஆட் பண்ண இந்த ஃபார்முலாவில், சமாதானம் அவைகளை காத்து கொள்ளுகிறது. ஓகேங்களா? இப்போ கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது, அடுத்தது என்ன முக்கியம்? சமாதானம் தான் கிருபை கொடுத்ததை, விசுவாசம் எடுத்துக்கொண்டதை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பவர் இந்த சமாதானத்துக்குள்ளாக இருக்கின்ற வாயின் வார்த்தைகள் மூலமாக தான். அநேக சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைலாம் நம்ம சந்தித்து சமாளிச்சுடுறோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பாருங்கள் நம்மளுக்கு கலங்க பண்ணுது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகும் தெரியுங்களா? பெரிய பிரச்சனையே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் ஆகிற சொல்லுவாங்க. சின்ன பிரச்சனை தாங்க, சின்ன பிரச்சனை தான். நல்லா கவனிக்கணும். பெரிய பிரச்சனை தான் சமாளிச்சிடணும் கிடையாது. முதல்ல சின்ன பிரச்சனையை சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதான் ஏன் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போ இருதயத்தை
கலங்காமல் வைத்து கொள்ளும்போது கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். என்ன சொல்லணும்னா, என் இருதயத்தை நான் கலங்க விடாமல் வைத்து கொள்ளுவேன் என்று முடிவு பண்ணணும். அவைகளை பேச வேண்டும். சொல்லுங்கள், நான் இருதயத்தை கலங்க விட மாட்டேன். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? இருதயத்தை கலங்க விடாமல் வச்சுக்கணும். இருதயத்தில் கலக்கங்கள் அவன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ எல்லா சூழ்நிலைகளும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் ஷாலோம், சமாதானம். அடிக்கடி வார்த்தை சொல்லணும், யெகோவா ஷாலோம். என் தேவனுக்கு யெகோவா ஷாலோமாக இருக்கிறார். யெகோவா ஷாலோம், என் சமாதான கர்த்தராக எனக்கு தேவன் இருக்கிறார். சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கலாம், நீங்கள் வாயில் சொல்லிட்டு இருக்கணும், ஷாலோம் 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 ஷாலோம். ஆமென். எனக்கு தேவன் சமாதான கர்த்தராக இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி திருவனந்தபுரத்துக்குள்ளே போக போகிறோம் பாருங்கள். வேதத்தில் 2 ராஜாக்கள் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். அங்கு தான் பாருங்கள், ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். எப்படி இந்த இடத்துல இவங்க பேசுனாங்க என்பதான் முக்கியமான ஒரு விஷயம். 4ஆம் அதிகாரம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எலிசாவினுடைய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். எலிசாவினுடைய நாட்களில் பார்த்திங்கன்னா, ஒரு சூனேமியால், எலிசா சொன்னபடி சூனேமியாளுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை என்ன ஆயிடுச்சு? இப்போ குழந்தை இறந்துருச்சு. என்னது? குழந்தை இறந்துருச்சு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த அம்மா எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த சமாதானத்தை பற்றி பேசும்போது இதை சொல்லாமல் முடிக்க முடியாது. படிக்கிறேன் கேளுங்க. 19ஆம் வசனம். தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது என்றான். யார்? அந்த பையன். அப்பொழுது அவன் வேலைக்காரனத்தில் இவன் தாயினிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் விடு என்றான். அவன் எடுத்து தன் தாயினிடத்துக்கு கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியிலே இருந்து செத்து போனான். ஆளு பையன் ரொம்ப நாள் தவம் இருந்து பெத்த பிள்ளைப்பா அப்படின்ற பையன் செத்து போயிட்டான் பாருங்க. செத்து போனோன்னையும் நம்முடைய நிலைமையெல்லாம் இப்போ கவனமாக கேளுங்க. பைபிள் படிக்கும் போதெல்லாம் அதில் நம்மை மிங்கல் படுத்திக்கங்க, நம்மளை இணைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் என்பதை சற்று சிந்திச்சு பாருங்க. படிக்கிறோம். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டெட் பாடியை அழகாக ஒரு ரூமில் வச்சுட்டாங்க. நம்மள இருந்து என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் ரொம்ப நாள் தவம் கிடந்து பெத்த பிள்ளை செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு கத்திலேயே கூப்பிட்டுருவோம் இல்லைங்களா? பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா, அந்த வீட்டில் இறந்த சீன் எப்படி தெரியும்னா, இவங்க அழுகையில் தான் பக்கத்தில் எல்லாருக்குமே வீட்டில் என்னமோ நடந்துருச்சுன்னு. யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் இந்த அம்மா பண்ணலை. இந்த அம்மா பண்ணினது அழகாக அந்த பாடியை கொண்டு போய் பாஸ்ட்டுக்கு ஒரு ரூமை கட்டி வச்சுருந்த மெத்தையில், அந்த மெத்தையில் போய் அந்த பையனை படுக்க வச்சுட்டு, எவ்வளோ பாருங்கள் நீங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, இந்த ஷலோம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தான் அவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து. திரும்ப படிக்க தன் புருஷனத்தில் ஆள் அனுப்பி பாருங்கள். அதாவது பையன் சத்த விஷயத்தை முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? இது முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல புருஷன் தான் சொல்லி ஆகணும். ஐயோ என்ன ஏங்க ஆசையாக பெற்றெடுத்துங்க பிள்ளை போச்சுங்க அப்படி சொல்லணும் இல்லையா? ஆனால் நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரர்கள் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால். என்ன சொல்கிறேன்னா, செத்துட்டான்னு சொல்லவே இல்லை. நம்மளாக இருந்தால் வீட்டில் ரணக்கிழமையாக இருக்கும். ஏண்டி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன அவ்வளோ திமுறா? உனக்கு அவ்வளோ ஈகோ, அவ்வளோ பிரச்சனை, எப்படி சொல்லாமல் விடலாம்? ஆனால் இவ அழகாக சொல்கிறா பாருங்க, நான் பாஸ்ட்டை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு பாருங்க. அப்பொழுது அவள், இது அமாவாசை மல்ல, ஓய்வு நாள் மல்ல. நான் உடனே புருஷன் கணக்கு போடுறேன். ஏம்மா இது 1ஆம் தேதி இல்லையே, மே 1 இல்லையே, ஞாயிற்றுக்கிழமை இல்லையே, சர்ச்சில் இந்த மீட்டிங் எல்லாம் இல்லையே, எதுக்கு திடீர்னு சர்ச்சுக்கு போகணும்னு பார்க்குற? நம்மளால தான் உடனே கேள்வி கேட்பா. நம்மளால் அப்படி தான் கேட்குறேன். இது இல்லையே, நீ இன்றைக்கு அவரிடத்தில் போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது எல்லாம் சரிதான். கவனமாக கேளுங்க, அவன் சொல்கிற வார்த்தை எல்லாம்
சரிதான், எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். கழுதின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரன் நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பருவத்தில் இருக்க தேவனுடைய மனுஷனுக்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவனை கண்டு தன் வேலைக்காரனுக்கு கேயாசியை பார்த்து, எங்கே பார்ப்பா, அது சூலமியல் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாக இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாக இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா என்று அவரிடத்தில் கேள் என்றான். என்ன சொல்ற? அதற்கு சுகந்தான். பா, சோ கிரேட் இந்த பெண்மணி. எல்லாம் நம்மளா இருந்தா பண்ணுவோம், அட போங்க பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர், அதாச்சி பாஸ்டர், இதாச்சி பாஸ்டர், அதாவது வந்த கதை, போன கதை, ஆன கதை, ஆக்கின கதை எல்லாத்தையும் பேசுகிறோம் பாருங்க. அவர் சொல்றா சுகந்தான் என்று சொல்லி. பருவத்தில் இருக்க தேவனுடைய மனுஷனத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால், அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமற் மறைத்து வைத்தார். கவனமாக கேளுங்க, நிறைய பேசிட்டு போகலாம், ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்போது, இவ பேசுகிற ஒரு காரியம் எல்லாம் சுகந்தான், எல்லாம் சரிதான். என்னன்னா அந்த எல்லாம் அவள் சுகந்தான் அந்த சொன்ன ஒரு காரியம் 26 சொன்னா இல்லையா, சுகந்தான் என்று சொன்ன ஒரு காரியம் வார்த்தை மூல பாசையில் போடப்பட்டிருக்குது ஷலோம், எல்லாம் சமாதானமாக இருக்குது. ஆமென், ஆமென். என்ன சொல்கிறோம்? கவனமாக கேளுங்க. பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போதெல்லாம் அவள் பேசுகிற ஒரு காரியம் எல்லாம் சரியாக போயிட்டுருக்குது, சுகந்தான். நம்மளும் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாம் வந்து காப்பது எப்படி, காத்துக்கொள்வது எப்படின்னா வாயின் வார்த்தைகள் மூலமாக தான். வாயின் வார்த்தைகளுக்கும் சமாதானத்தை காத்துக்கொள்ள ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா வாயின் வார்த்தை நல்லா இருக்கிறேன், நான் சொல்கிறேன், எல்லாமே போராட்டமாக இருக்கலாம், எல்லாம் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வாயை மட்டும் நீங்கள் மாற்றி அதுக்கு இசைந்து பேசி விடாதீர்கள். இனிமேல் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனிமேல் இருந்து என்ன பிரயோஜனம், இனிமேல் இருந்தா என்ன, செத்தா என்ன, வந்தா என்ன, போனா என்ன, அப்படி பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசிட்டா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆயிரும். நீங்கள் பேசாமல் எல்லாம் சரியாக போயிட்டுருக்குது, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குது, என் வேலை கரெக்டாக போயிட்டுருக்குது, வேலை டிஸ்டர்ப் வராது, என் குடும்பம் கரெக்டாக போயிட்டுருக்குது, என்னுடைய திருமண வாழ்வு கரெக்டாக போயிட்டுருக்குது, என் பிள்ளைகளுடைய வாழ்வு கரெக்டாக போயிட்டுருக்குது, ஊழியம் கரெக்டாக போயிட்டுருக்குது. எப்போதுமே நம்ம வாயின் வார்த்தைகளை திறந்து இன்னைக்கு பிற்போக்கான காரியத்தை பேசுவதன் மூலமாக அதுக்கு நம்ம ஆமோதித்து விடக்கூடாது, அதுக்கு எது சொல்லணும், எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்குது. ஷலோம். எழுந்து நிற்போம், எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாம் சரிதான், சுகந்தான். சொல்லுங்க, நீங்கள் எந்த சூழ்நிலை வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறேன். என்னெல்லாம் பார்க்குறீங்களே, சில இடத்துல பார்க்கும்போது நீ பெரிய ஆளாகவே தோணும், இவர்கிட்ட எவ்வளோ நிறையா இருக்குமா தோணும். ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக தான் உங்களுக்கு நிறையா இருக்குது. நான் சொல்கிறேன், ஏன் சாமா எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு, எல்லாம் சரியாக போயிட்டுருக்குது, கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே சமாதானம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்களா என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.